ஆம், இந்த 3 நாள் உயிர்மீட்சி கூட்டம் ஆரம்பிக்கும்போது நான் நினச்சது வந்து பர்சனலாக அண்ணன் சொல்லும்போது, நீங்கள் கூட்டியும் சொல்லாதீங்க, குறைச்சும் சொல்லாதீங்க, என்ன நடந்துச்சோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சோ அதை சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சாதாரணமாக தான், சரி எப்பயும் நடக்கிற மாதிரி கூட்டம் தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதை முடிக்கும் பொழுது என் மனநிலையே வேறு. உண்மையாக நான் எப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, ஐயோ நம்ம எதையும் சாதாரணமாக நினச்சிடக்கூடாது அப்படின்னு தான் வந்து நான் ஃபீல் பண்ணேன். எந்த அற்பமான ஆரம்பத்தையும் நம்ம அசட்டை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து நானே அன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஒவ்வொரு நாளுலேயும் மகிமை அதிகமாயிட்டே தான் இருந்துச்சு. ஆமென். கர்த்தர் பேசின விதங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டே கடவுள் நிறைய ஃபீட்பேக் வந்து நானே சாட்சி கேட்டேன். நாங்கள்லாம் நிறைய பேர் தெருவிலேருந்து வரனால நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவோம். அப்போ நாங்கள் பேசும்போது எல்லாரும் சொன்னது என்னென்னா, கடவுள் என்னோடு பேசினாரு, வார்த்தையை கொண்டு பேசினாரு, வலிமையாக ஜெபிக்கணும்னு சொல்லி பேசினாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. 2வது நாள் இது பண்ணும்பொழுது ஆண்டவர் பயப்படாத, அப்போ என்னை பலப்படுத்தினாங்க அப்படின்னு அந்த ஒரு சாட்சி. 3வது நாள் வந்து ஆண்டவர் வந்து இன்னும் நீ எழும்பி பிரகாசிங்கும்போது 3 நாளுமே ஒவ்வொரு விதத்திலையும் கடவுள் தேற்றினதை அந்த வார்த்தையில் பார்க்க முடிஞ்சிச்சு. அது இது எல்லாமே கடவுள் வந்த ஜனங்களை எப்படி இது பண்ணார், பர்சனலாக எங்களுக்கு கடவுள் என்ன எப்படி எங்கள்கிட்ட பேசினார் அப்படிங்கிறது. இன்னொன்று நான் கண்ட இந்த உயிர்மீட்சி கூட்டத்தில் கண்ட ஒரு காரியம் என்னென்னா, ஊழியர்களை கர்த்தர் வேறு விதமாக இந்த வருஷம் பயன்படுத்தினார். அதுக்கு ஒரு சாட்சி நான் சொல்ல முடியும். பாஸ்டர் அம்மா அவங்கள நான் இந்த அளவுக்கு நான் பார்த்ததே கிடையாது. இதை நான் அவங்கள அதாவது முகஸ்துதி பண்ணுறதுக்காக நான் பேச கிடையாது. நான் இங்கே உட்காந்து நான் சிரிச்சுட்டே இருந்தேன் அவங்க பேச. ஏன்னா அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அவங்க இங்கே வரும்பொழுது ஒரு சின்ன பிள்ளைய போல் குதிக்கிறாங்க, துள்ளுறாங்க, அவங்க வார்த்தையை பாட்டு பாடுறாங்க. அதெல்லாம் எனக்கு என்ன ஒரு வசனத்தை ஞாபகம் வந்துச்சுன்னா, ஒருத்தர் அறைக்குள்ளே போகும் பொழுது உன்னத பாட்டு 1:4 சொல்லுது, அவர் என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார், நாங்களோ மகிழ்ந்து களிகூறுகிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போது எனக்கு அந்த சந்தோஷத்தை நான் அப்படியே ரிசீவ் பண்ணேன். நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருமே அன்றைக்கி ஃபுல்லாக ஒரே ஜாலி. ஏன்னா அவங்க வந்தாலே ஏதாவது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை பேசுவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரே இடத்துல நின்று ரொம்ப ஸ்டபான வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அன்னைக்கு ஃபுல்லாக அவங்க ஜாலியாக இருந்தாங்க அவங்களுடைய. அப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, கர்த்தர் ரொம்ப ஆவலாக ஜாலியாக அப்படி பேச வந்துட்டாரு, ரொம்ப நெருங்கி வந்துட்டாரு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். 3வது நாள் சாம் அவரு நான் அந்த அளவு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலைன்னா, கடவுள் இப்படி படன்னு ஒவ்வொருத்தரோட ஏன்னா பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து இடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதாவது நீங்க இப்படியே இருக்காதீங்க, எழும்புங்க, நான் ஆயத்தமா இருக்கிறேன். கர்த்தர் ரொம்ப க்ளோஸா வந்துட்டாரு. முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் இண்டிவிஜுவலா பேசினாரு. போய் தலையை காட்டின ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசினாங்க. ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இது வரைக்கும் கண்ட இதுல இந்த மீட்டிங் வந்து கடவுள் இனி ஒவ்வொரு வித்தியாசமா நம்மளை நடத்த போறாரு அப்படிங்கிறத மட்டும் நான் ஃபீல் பண்ணினேன். இனி இதை கூட்டத்தை நம்ம வந்து எதையுமே அசட்டை பண்ணக்கூடாது, அற்பமாகவும் நம்ம பார்க்கக்கூடாது. இன்னொன்று புதுசாக வந்த ஜனங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வந்த எல்லாத்தையும் அண்ணனே வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் ஃபீல் பண்ணேன். புதுசாக அன்னைக்கு வந்த எல்லாருக்குமே கர்த்தர் பேசினாங்க. அன்னைக்கு வனாந்தரத்தில் ஜனங்கள் ரொம்ப தாகமாக வந்தபொழுது, வாஞ்சியாக வந்தபோது அங்கே கர்த்தர் யாரையுமே வெறுமையாக விடலை. அவங்களுடைய ஆவி ஆத்மாக்குரிய தேவையையும் வசனத்தினால சந்திச்சு சரீரத்துக்குரிய போஜனத்தையும் கொடுத்து அனுப்பின மாதிரி அன்னைக்கு வந்த எல்லாரும் திருப்தியா போன மாதிரி இந்த 3 நாள் கூட்டத்தில் வந்த எல்லாருமே 2 நாள் ஸ்பிரிச்சுவலாக, 3 நாள் ஸ்பிரிச்சுவலாகவும், 3வது நாள் சரீர ஆகாரத்தையும் அவங்க உண்டுட்டு போனாங்க. கர்த்தர் இதுலன்னு எனக்கு என்ன தெரியுதுன்னா, கர்த்தர் ரொம்ப நல்லவர், ரொம்ப சபையை நேசிக்கிறாரு, இனி வித்தியாசமா நடத்த போறாரு. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய அபிஷேகமும் வேற மாதிரி கடவுள் நடத்த விரும்புறாரு. இன்னொன்னு என்னன்னா, நான் நினைச்சே பார்க்கல சபைக்குள்ள. ஏன்னா ஒவ்வொருத்தரை பத்தி ரொம்ப நாள் இருக்கனால தெரியும். சிலரெல்லாம் கடவுள் வந்து பேர் சொல்லி நான் இவங்களெல்லாம் பயன்படுத்துகிறேன், சிலரெல்லாம் நான் இப்படியெல்லாம் நான் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. ஸ்பாட்டில் அந்த நபரே இல்லை, பட் ஆனால் கடவுள் பேசுகிறாரு. ஐயோ, இந்த அளவு கடவுள் க்ளோஸாக வந்துட்டாங்க, இதுக்கு மேலேயும் நம்ம வந்து இப்படி வந்து நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும்தான்.
பேசிக்கா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, என் ஆவிய கொஞ்சம் தட்டி எழுப்பிட்டாரு. ஆமென். அதுக்கு ஒரு உதாரணமாவும் நான் இன்னைக்கு ஒரு ஒரு சாட்சிய நான் சொல்றேங்க. நான் பிகினிங்லலாம் நான் வந்து சீக்கிரமா நான் சபைக்கு வருவேன். ஆ சபை ஆரம்பிச்ச புதுசுல எங்க வீட்ல நான் தான் முதல்ல வருவேன். ஆனா, இப்ப கொஞ்ச நாள் நான் என்ன பண்ணேன்னா, நான் தான் கடைசியா வந்துகிட்டு இருந்தேன். இன்னைக்கு காலையில பைபிள் வாசிச்சுட்டு இருக்கும் பொழுது, ஆ எனக்கு வந்து ஒரு ஒரு உந்துதல் இருந்துட்டே இருந்துச்சு. "நீ சீக்கிரம் சபைக்கு போகணும். இனிமே நீ சீக்கிரம் சபைக்கு போகணும்." அந்த மாதிரி ஒரு இதா இருந்துச்சு. நான் உடனே பைபிள் அப்படியே வச்சுட்டு, என் அக்கா, தம்பிய எழுப்பி, "நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. எனக்கு கடவுள் வந்து சீக்கிரம் கிளம்பு அப்படிங்கிற மாரி சொல்றாரு." அப்படின்னு. அதே மாதிரி இந்த 2வது நாள் வந்து நான் அதிகமா அந்த பெதஸ்தா சபையில வஉஸ் தெரு இருக்க சபையில போய் நான் அதிகமா ஜெபம் பண்ணுவேன். நான் சின்ன பிள்ளையா நான் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது நான் அதிகமா போய் போய் மேல ஜெபம் பண்ணுவேன். எனக்கு ஆண்டவர் வந்து நான் கீழே உட்காந்து எங்க அக்காவோட நான் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு நீ மேல ஜெபம் பண்ணு, அந்த அனுபவத்துக்குள்ள நீ போ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. நான் மறுபடியும் போய் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அதனால பர்சனலா எனக்கு என்ன ஆச்சுன்னா, மறுபடியும் கடவுள் என்னை ரெஜுவனேட் பண்ணார். புதுப்பிக்க ஆண்டவர் புத்துயிர் அடைய விரும்புறாரு. மறுபடியும் அந்த ஆதி அன்புக்குள்ள கொண்டு வர விரும்புறாரு அப்படின்னு. அதுக்கு ஒரு 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 காரியமா, ஒரு வாய்க்காலா கர்த்தர் இந்த கூட்டத்தை ஆண்டவர் நிறுத்தினாரு. அதற்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை இந்த இடத்துல ஒரு சாட்சியா நிறுத்தினதுக்காக கர்த்தருக்கு மீண்டும் ஒரு விஷயம் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிறேன். இந்த 3 நாட்கள் கூட்டம் வந்து உண்மையிலேயே நம்ம சுவிசேஷத்தில் படிக்கிற மாதிரி வனாந்தரத்தில் எப்படி அந்த ஜனங்கள் இருந்தாங்களோ, அமர்ந்திருந்தாங்களோ, அவளோடு எப்படி அந்த நாள் போகிறது தெரியாமல் ஜனங்கள் இருந்தாங்களோ, அந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே இருந்தோம். அந்த ஜனங்களுக்கு எப்படி தேவன் தேவைகளை சந்தித்தாரோ, ஆவிக்குரிய தேவைகளையும் சந்திச்சாரு, அவங்க உலக தேவைகளையும் சந்திச்சு தான் அவங்கள அனுப்புனாரு. அந்த மாதிரி தான் இந்த கூட்டத்தை நான் உணர்ந்த உண்மையிலேயே. எப்படி ஆவிக்குரிய தேவைகளை சந்திச்சதுனால தான் அந்த ஜனங்கள் வந்து நேரம் போறது தெரியாம உட்கார்ந்துருந்தாங்க. அது ஒரு விஷயம். 2வது, அவங்க வீட்டுக்கு செல்லும் போது அவங்களுடைய உலக தேவையான ஆகாரத்தையும் சந்திச்சு அனுப்புனாரு. அதே மாதிரி தான் இந்த 3 நாள் கூட்டமும் நடந்துச்சு. பர்சனலாகவும் நிறைய சாட்சிகள் சொல்லலாம். குறிப்பாக சொல்லப்போனால் சில நாட்களாக நான் என்னுடைய தனி ஜெபத்தில் கொஞ்சம் சோர்ந்து போய் தான் இருந்தேன். ஆனால் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆண்டவரே, நான் சரியாக ஜெபிக்கிறதில்ல, நேரம் குறையுது, மற்ற காரியங்களுக்கு அதிக நேரம் கொடுக்குறேன் அப்படின்னு ஜெபிப்பேன். ஆனால் என்னால் உறுதியாக ஜெபிக்க முடியல. ஆனால் முதல் நாள் கூட்டத்திலேயே ஆண்டவர் என்னோடு பேசினார். கூக்குரலின் ஜெபம், அந்த கூக்குரலின் ஜெபம் தான் ஆண்டவரோட செவியை எட்டுனது. ஆண்டவர் இறங்கி வந்து மோசேவை அனுப்பி ஜனங்களை மீட்டு கொண்டார். அந்த மாதிரி நீயும் கூக்குரலிட்டு ஜெபி அப்படிங்கிற சத்தம் என் காதில் விழுந்துச்சு. கூக்குரலிட்டு நீ ஜெபிச்சினா நிச்சயம் உன்னையும் நான் சந்திப்பேன், உன்னையும் நான் விடுதலை ஆக்குவேன் அப்படிங்கிற சத்தம் தெளிவா என்னுடைய காதுல கேட்டுச்சு. ஜெபத்துல எப்படி உறுதியா இருக்கணும் அப்படிங்கிறத முதல் நாள்லயே ஆண்டவர் எனக்கு அறிவுறுத்தினாரு. 2வது நாள்ல பாத்தீங்கன்னா என்ன சொன்னாருன்னா, பயப்படாதே, உன்னோடு இருப்பேன். நீ அப்படி கூக்குரலிட்டு ஜெபிக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு வார்த்தையை கொண்டு ஆண்டவர் பேசினார். அப்போ உறுதியா இருந்துச்சு, ஒரு நம்பிக்கை கிடைச்சது. அப்ப நம்ம கூக்குரலின் ஜெபம் ஆண்டவரோட செவியை எட்டும், நிச்சயம் ஆண்டவர் நம்மளோடு இருந்து நம்மளை வழி நடத்துவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைச்சிது. 3ஆம் நாள்ல அநேக தீர்க்க தரிசனங்கள் வார்த்தையை ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் வந்து நான் பல நேரத்துல நினைப்பேன், எங்க உறவினர்கிட்டலாம் போய் சொல்லலாம் அப்படின்லாம் நினைப்பேன். ஆனா அந்த நேரத்துல எனக்குள்ள ஒரு சத்தம் என்ன வரும்னா, நீயே இந்த நிலைமையில இருக்க, நீ போய் சொன்னா யாராவது ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிற சத்தம் தான் என்னை அடக்கி வைக்கும். ஆனா அந்த 3ஆம் நாள்ல அதுக்கான பதிலையும் ஆண்டவர் கொடுத்தார். நீ எழும்பு, நீ எழும்பும் பொழுது உனக்கு எல்லாத்தையும் நான் நடப்பிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையும் உனக்கு இருக்கக்கூடாது, உன்னதான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற விதத்துல ஆண்டவர் 3ஆம் நாள் பேசினாரு. என் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை பேசினாரு. அது மட்டும் இல்லாம சபையில நாங்க ஒரு சிலருக்காக நாங்க ஜெபிப்போம். நாங்க எப்ப ஜெபிக்கிறோமோ குடும்ப ஜெபத்துல அவங்க பேரெல்லாம் சொன்னார் ஆண்டவர். 2ஆம் நாள்ல அவங்க பேரெல்லாம் சொல்லி அவங்களுக்கு என்ன தேவைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமோ அதை குறித்து ஆண்டவர் பேசினார். உண்மையிலே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒருத்தர் பேர் சொன்னோடனே சந்தோஷப்பட்டேன், இன்னொருத்தவங்களை நான் மனசில் நினச்சேன், உடனே அடுத்த செகண்ட் அவங்களோட பேரையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதற்காக இந்த மாதிரி மகிமையாக இருந்துச்சு. 3 நாட்கள் கூட்டமே மிகவும் மகிமையாக இருந்துச்சு. நிச்சயமாக இது போன்ற கூட்டங்களை நம்ம தவற விடக்கூடாது. எப்படி அந்த ஜனங்கள் ஆர்வத்தோடு இருந்தாங்களோ, ஆர்வத்தோடு இருந்தவங்க, வாஞ்சையோடு இருந்தவங்க தான் பெற்றுக்கொண்டாங்க. அது மாதிரி நாமும்
தொடர்ந்து வருகிற கூட்டங்களில் வாஞ்சையோடு வருவோம். நிச்சயம் நமக்கு தேவையானதை தேவன் தருவார்னு சொல்லிக்கொள்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி.